அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபுல் செட் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். 6000 எம்சிக்யூஸ் வாங்கி படிக்கிறவங்களாம் கேட்ட கேள்வி என்னென்னா, ஃபுல் செட் மெட்டீரியலும் படிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டாங்க. தயவு செய்து வாங்கி படிங்க. என்ன ரீசன்னா, நிறைய க்ரியேட்டிவாக கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்போ தான். ஸோ நல்லா படிக்கும்போது என்ன ஆகும்னா, சப்ஜெக்ட் நல்லா ஊட்டி விடுற மாதிரி இருக்கும். நிறைய சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிய வரும். ஸோ தயவு செய்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி படிங்க. அப்போ தான் நம்மளால் போட்டியை ஜெயிக்க முடியும். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஃபுல் செட் மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம். இப்போது யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் மெக்கானிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது இது. இப்போ இந்த மாடல் ப்ராப்ளம் ஒரு 3 கொடுப்பேன். இதையும் போட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக சென்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஜிடிஆர்பி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரிங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். மெக்கானிக்ஸில் இருந்து the position of the resultant of two like parallel forces 16 gram weight and 8 gram weight acting at A and B respectively when AB equal to 21 cm is dash. அதாவது பொசிஷன் ஆஃப் ரிசல்டன்ட் என்னன்னு சொல்லணும். ஏங்கிற பாயிண்டில் இந்த விசை செயல்படுது, பிங்கிற பாயிண்டில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில தான் ரிசல்டன்ட் இருக்கும். அது எங்கன்னு கேட்குறாங்க. ரைட், இப்போ டயக்ராம் போட்டு அதை கிளியராக சொல்கிறோம் பாருங்கள். இந்த ஏ பாயிண்டில் F1 செயல்படுது. F1 16. அடுத்தது இந்த பி பாயிண்டில் ஃபோர்ஸ் F2 செயல்படுது. இது F2 8 கிராம். இப்போ இது ரெண்டுக்கும் இடையில தான் ஏதோ ஒரு பாயிண்ட் சியில் ரிசல்டன்ட் செயல்படும். அது ரிசல்டன்ட் இங்கே தான் இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல. அது பாயிண்ட் சியில் இருக்கிறதா நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏலேருந்து சி உள்ள டிஸ்டன்ஸ் என்ன ஒன்று இதையாவது சொல்லுங்கள். அல்லது இந்த ஏலேருந்து சியிலேருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸ். இப்போ ஏ பாயிண்டில் F1 ஆக்ட் ஆகுது, பி பாயிண்டில் F2 ஆக்ட் ஆகுது. ஏபிக்கு இடையில தான் ரிசல்டன்ட்டு ஆர் ஆக்ட் ஆகும். இந்த ஆர் என்னன்னு கேட்கல. இந்த ஏ பாயிண்ட்டுக்கும் ரிசல்டன்ட்டு உள்ள பொசிஷன் எங்கே, இந்த டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஆனால் டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க 21 சென்டிமீட்டர். ரைட், இது கொடுத்துருக்காங்க. இப்போது இது வரைக்கும் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பிசி என்னவாக இருக்கும், 21 - எக்ஸாக இருக்கும் இல்லையா? ஏன்னா டோட்டல் 21 நமக்கு அவங்க கொடுத்தது கொஷினில் பாருங்கள். ஏபி இஸ் 21. ஓகே, ஆனால் நமக்கு என்னென்னலாம் கிவன் பாருங்கள். F1 கொடுத்துருக்காங்க 16, F2 கொடுத்துருக்காங்க 8. இப்போது ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 21. ரைட், நான் ஏசி என்ன எடுத்துக்கிட்டேன், ஏசி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போது பிசி என்னவாகும், 21 - எக்ஸ் ஆகும். ஏன்னா மொத்தம் 21, இது வரைக்கும் எக்ஸ் இருக்குன்னா இந்த எக்ஸை மைனஸ் பண்ணணும். எதுலேருந்து, 21லேருந்து. அதான் பிசி. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த எக்ஸ் என்னன்னு சொல்லணும். ஒன்று எக்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், அல்லது பிசி 21 - எக்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று இப்போ நீங்கள் சொல்லணும். அதுதான் பொசிஷன் ஆஃப் ரிசல்டன்ட். ரைட், ஓகே. ஒரு முக்கியமான ரிசல்ட் சொல்கிற பாருங்க. இந்த ஏ பாயிண்டில் எவ்வளோ விசை செயல்படுதோ அது இன்ட்டு அந்த பாயிண்ட் ஏவுக்கும் அந்த ரிசல்டன்ட் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதுவும், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் பாயிண்ட் பியில் எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படுது அதுக்கும், பியிலேருந்து ரிசல்டன்ட் உள்ள தூரம் பிசி இருக்கு இல்லையா, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் சேமாக இருக்கும். இது ரூல். ரைட், அப்போ பாயிண்ட் ஏவில் எவ்வளோ ஃபோர்ஸ் செயல்படுது இன்ட்டு அந்த பாயிண்ட்லேருந்து பாருங்கள், ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ரிசல்டன்ட் உள்ள தூரம். அதே போல் இந்த பாயிண்ட்லேருந்து ரிசல்டன்ட் உள்ள தூரம் இன்ட்டு ஃபோர்ஸ், இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு விதி சொல்லுது. ரூல், முக்கியமான ரூல் இது. ஸோ F1 இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு F2 இன்ட்டு பிசி. இந்த ரூல் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் இது நீங்கள் கண்ணை மூடிட்டு எழுதிடுங்க. சரிங்க, F1 எவ்வளோ 16 அவங்க கொடுத்துருக்காங்க, இன்ட்டு ஏசி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். F2 எவ்வளோ 8 அவங்களே கொடுத்துருக்காங்க. பிசி எவ்வளோ, பிசி நாம் தான் 21 - எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஏன்னா எக்ஸ் ஏசியாக இருந்தால் பிசி 21 - எக்ஸாக தான் இருக்கும். ஏன்னா டோட்டல் 21, டோட்டல்னா ஏபி 21. ஓகே, இப்போது இந்த 16/8, இந்த 8 எந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், இந்த எக்ஸை இங்கே கொண்டு போயிடுறேன். அப்போ 21 - எக்ஸ்/எக்ஸ். ஸோ எக்ஸ்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம். இதை கட் பண்ணால் 2 வரும் இல்லையா? அப்போ 2 = 21 - எக்ஸ் / எக்ஸ். இந்த எக்ஸை கூட எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டா 2x ஆகிடும். அப்போ 2x = 21 - எக்ஸ். இந்த மைனஸ் எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3x = 21. ரைட், இதை கட் பண்ண 7.
அப்போது எக்ஸ் வந்து 7, ரைட். எக்ஸ் வந்து 7 சென்டிமீட்டரா மீட்டரா, இங்கே கொடுத்துருக்குற அளவு தான் சென்டிமீட்டர். அப்போது இங்கே வந்து எக்ஸ் வந்து 7 சென்டிமீட்டர். அப்போது பாயிண்ட் ஏலேருந்து எக்ஸுன்றது ஆக்சுவலாக என்னது, பாயிண்ட் ஏலேருந்து ரிசல்டன்ட் உள்ள தூரம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 7. ஸோ 7 சென்டிமீட்டரில் இருக்கும். அப்போ இது எவ்வளோ இருக்கும், 14 இருக்கும். பிசி வந்து 14. இப்போ ஒன்று 7 இல்லை 14, ஏதாவது ஒன்று ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருக்கணும். இப்போ ஏ பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும்னு கேட்டிருந்தா கிளியராக 7 நம்ம அடிக்கலாம். இல்லை பி பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னா 14 சென்டிமீட்டர் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்து அடிச்சுக்கலாம். அவங்க சுருக்கமாக என்னன்னிட்டாங்க, அந்த ரிசல்டன்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. த பொசிஷன் ஆஃப் ரிசல்டன்ட் பாருங்கள், த பொசிஷன் ஆஃப் ரிசல்டன்ட் right from A, from point A, B லிருந்து இல்லை A லிருந்து is 7 சென்டிமீட்டர். A லிருந்து 7 சென்டிமீட்டர். இப்போ from the point B ன்னா 14 சென்டிமீட்டர். இப்போ இங்கே எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. அவங்க 14 எந்த ஆப்ஷன்லையும் கொடுக்கல, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், பிக்கு போயிட்டேன். அதாவது 7 சென்டிமீட்டருக்கு போயிட்டேன். ஃப்ரம் ஏலேருந்து நான் சொல்லிட்டேன். ஃப்ரம் ஏலேருந்து சொன்னால் நமக்கு வந்து ஆன்சர் இருக்குது. ஓகே, ஒன்றும் இல்லைங்க, இந்த ரிசல்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்ஸு ஏல ஆக்ட் ஆகுது, இன்னொரு ஃபோர்ஸு பியில் ஆக்ட் ஆகுது. ரிசல்டன்ட் வந்து சிங்கிற பாயிண்டில் இருக்கிறதா நான் எடுத்துக்கிட்டு F1 இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு F2 இன்ட்டு பிசிங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. F1 இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு F2 இன்ட்டு பிசி. ஸோ இதை வச்சுக்கிட்டு தெரிஞ்ச வேல்யூலாம் போட்டு தெரியாததை பிடிச்சிட்டேன். இப்போது எனக்கு ஏசி இருக்கு இல்லையா, அது எவ்வளோ 7. இப்போ பிசி எவ்வளோ அப்படின்னா 21 மைனஸ் 7. இப்போ 21 மைனஸ் 7 14. இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். ஸோ ஏ பாயிண்ட்லேருந்து ரிசல்டன்ட் உள்ள தூரம் 7, பி பாயிண்ட்லேருந்து ரிசல்டன்ட் உள்ள தூரம் 14. ஓகே, இவ்வளோதாங்க. ஸோ the position of the resultant of two like parallel forces 16 gram weight and 8 gram weight acting at A and B respectively when AB equal to 21 centimeter is 7 or 14. ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட், ரைட். ஸோ இந்த மாடல் ப்ராப்ளம் ஒரு 3 தரேன், இந்த 3 அழகாக போடுங்க. அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஷினை எழுதி இதே மெத்தடுங்க, கொஞ்சம் கூட சேஞ்சே இல்லை. அழகாக போட்டு இந்த 3க்கும் எனக்கு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு போட்டு அனுப்புகிறாங்களா சார், கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் யூடியூப் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ரொம்ப எல்லாருக்கும் தெரிய வரும் அப்போ தான், அதனால் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பும் போட்டு எனக்கு சொல்யூஷன் அனுப்புகிறவங்க நிறைய பேர். ஸோ ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அவங்களுக்குலாம். அதே போல் டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் நாங்கள் ரெகுலராக கொடுக்குறோம் இல்லையா, அதை எழுதி பார்த்துட்டே வாங்க. நாங்கள் கொடுக்குற டீட்டெயில் சொல்யூஷனை படிச்சுட்டே வாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். டயக்ராம் போட்டு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் நல்லா புரியும் இல்லையா. இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம இந்த ரூல் மைண்டில் வச்சுக்கணும். இந்த ரூல் தான் ரொம்ப முக்கியம், ரைட். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தால் எனக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே இந்த கொஸ்டின் வந்து தமிழ் வடிவம் பாருங்களேன். ஏ மற்றும் பி ஆகிய புள்ளிகளில் முறையே செயல்படும் 16 கிராம் எடை மற்றும் 8 கிராம் எடை கொண்ட 2 ஒரே திசையிலான இணை விசைகளின் தொகுபாயின் விசை அமையும் தூரம் டேஷ் ஆகும். பாருங்கள், இதில் என்ன வேடிக்கைன்னா இணை, நான் வந்து ஒரே இப்போ இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும் நான் போடல, எல்லாமே சேம் டைரக்ஷன். அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க இல்லையா, சேம் டைரக்ஷனாக இருக்கணும். இப்போது இவ்வளோ எடை கொண்ட 2 ஒரே திசையிலான இணை விசை, கவனிங்க, ஒரே திசையிலான இணை விசை இப்படி இருந்தால் தான் இந்த ரூலில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படின்னா அந்த தொகுபாயின் விசை என்னவாக இருக்கும், எவ்வளோ தூரத்தில் இருக்கும், இதாங்க கேள்வி. ஓகே, ஏ மற்றும் பி ஆகிய புள்ளிகளில் முறையே செயல்படும் 16 கிராம் எடை மற்றும் 8 கிராம் எடை கொண்ட 2 ஒரே திசையிலான இணை விசைகளின் தொகுபாயின் விசை டேஷ் ஆகும். ஓகே, தொகுபாயின் விசை அமையும் தூரம் டேஷ் ஆகும். இது மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேள்வி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த 3 ப்ராப்ளம் சொல்யூஷன் கேட்டிருக்கேன், ரைட். அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரூல் அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் போட்டு சென்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் சரியாக சென்ட் பண்ணுறீங்க பார்க்கலாம். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.